மக்கள் கலைஞர் என்று ரசிகர்களாலும் திரையுலகினராலும் போற்றப்படுகின்ற ஜெய்சங்கர் மறைந்து பல ஆண்டுகள் ஆகின்றன. இன்றைக்கும் அவருடைய நினைவை போற்றுகின்ற விதத்திலும் அவருடைய அரும்பெரும் குணங்களை பாராட்டியும் பலர் பத்திரிகைகளிலே பதிவிட்டு கொண்டிருக்கிறார்கள் என்றால் அதுக்கு மிக முக்கியமான காரணம் நடிகர் ஜெய்சங்கர் அப்படிப்பட்ட பண்பான மனிதராக இருந்தது தான். அப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை தான் இன்றைக்கு உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். தன்னுடைய சகோதரர்களுக்கு உதவுவதற்காக ஒரு கட்டுமான நிறுவனத்தை தொடங்கியிருந்தார் ஜெய்சங்கர். அந்த கட்டுமான பொறியாளர் அன்றைக்கி ஏதோ சரியாக செய்யலை வேலை. அதன் காரணமாக அவரோடு இவருக்கு மிகப்பெரிய தகராறு இருந்தது. அந்த தகராறுலேயே வெளியே வந்த ஜெய்சங்கர் வாசலில் அவரை சந்திப்பதற்காக ஒரு பெண் நின்றிருந்தார். அவங்கள பார்க்கக்கூடல, அலட்சியமாக நேராக வந்துட்டார். இதற்கிடையிலே அந்த பெண் ஜெய்சங்கர் நம்மளை பார்க்காமையே போகிறாரு அப்படின்னு ஜெய்சங்கரை நெருங்க அந்த பொறியாளர் மேலே இருந்த ஆத்திரத்தில் அந்த பெண்ணையும் சகட்டு மாரி 2-3 வார்த்தைகள் சொல்லிவிட்டு காரில் ஏறி புறப்பட்டு விட்டார் ஜெய்சங்கர். அப்போ அந்த காரில் அவருடன் பயணித்தவர் பத்திரிகை ஆசிரியர் அலைவோசை மணி. ஜெய்சங்கர் பயணப்பட்ட காரில் அவர் இருந்தார். இந்த கோபம்லாம் ஜெய்சங்கர்கிட்ட தணிஞ்ச உடனே ஜெய்சங்கரை பார்த்து, இவ்வளோ கோவப்பட்டுன்னு உங்களை நான் பார்த்ததே இல்லையே, எதனால் இவ்வளோ கோபம் இன்றைக்கி என்று ஜெய்சங்கர் அவர் கேட்க நடந்த விஷயத்தெல்லாம் சொன்னார் ஜெய்சங்கர். அந்த பொறியாளர்கிட்ட உங்களுக்கு ஆத்திரம் இருந்ததெல்லாம் சரி, உங்களை பார்க்க ஒரு பெண்மணி வந்திருந்தாங்க, அவங்கக்கிட்ட எதுக்கு அவ்வளோ கோவப்பட்டு பேசுனீங்க அப்படின்னு ஜெய்சங்கர்கிட்ட அவர் கேட்டபோது தான் ஜெய்சங்கருக்கே ஆச்சரியமாக இருந்தது. என்னது, வாசலில் இருந்திருந்த பெண்ணுக்கிட்ட நான் கோபமாக பேசினா என்று திரும்பவும் அலைவோசை மணியை பார்த்து கேட்டார் ஜெய்சங்கர். தன் நிலை மறந்து அந்த பொறியாளர்கிட்ட பேசினதுனால அந்த பெண்கிட்ட தான் கோபமாக பேசினதே ஜெய்சங்கர் மறைந்திருந்தார். கோபமாக தான் பேசணும் அப்படின்னு தெரிஞ்ச உடனே தன்னுடைய டிரைவரை அழைத்து வண்டியை திருப்பு என்ற ஜெய்சங்கர் மீண்டும் தன் வீட்டுக்கு போனார். அப்போ அந்த பெண் கண்ணீரோடு அந்த வீட்டை விட்டு வெளில கிளம்பி வந்துட்டு இருந்தாங்க. உடனடியாக அந்த பெண்ணை நிறுத்தினவர், உங்களுக்கு என்னம்மா வேணும் என்று கேட்க அந்த பெண் சில உதவிகளை கேட்டார். உடனடியாக அந்த உதவிகளெல்லாம் செய்து அந்த பெண்ணை திருப்பி அனுப்பி வைத்தார் ஜெய்சங்கர். அப்படிப்பட்ட ஒரு மனிதாபிமானம் மிக்க ஒரு கலைஞராக இருந்த காரணத்தினால்தான் ஜெய்சங்கர் இன்று வரை அவருடைய ரசிகர்களால் மட்டும் இல்லாமல் திரையுலகினராலும் போற்றப்படுகிறார். என்னுடைய திரை வாழ்க்கையிலே என்னால் மறக்க முடியாத ஒரு பாடகர் பி.பி. சீனிவாஸ் என்று பல இடங்களிலே குறிப்பிட்டிருக்கிறார் கவிஞர் வாலி. கவிஞர் வாலி எம்.எஸ். விஸ்வநாதன் ராமூர்த்தி இசையிலே எழுதிய முதல் திரைப்பட பாடல்னா அது இதயத்தில் நீ என்ற திரைப்படத்தில் இடம்பெற்றது. அந்த படத்தில் இடம்பெற்றிருந்த பூவரையும் பூங்குடியே பூமாலை போடவா என்ற பாடலை பாடியவர் பின்னணி பாடகரான பி.பி. சீனிவாஸ். எம்.எஸ். விஸ்வநாதன் இசையிலே தன்னுடைய பாடலை முதலாக பாடியவர் அவர் அப்படின்றதுனால வாலி அப்படி பி.பி. சீனிவாஸை பற்றி குறிப்பிடல. அவர் குறிப்பிட்டதுக்கு வேறு ஒரு காரணம் இருந்தது. பொருளாதார ரீதியாக வாலி மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த காலகட்டம். அவங்க அம்மாவுக்கு திதி வரும்போதெல்லாம் தியாகராய நகரிலே இருந்த பி.பி. சீனிவாஸ் வீட்டுக்கு தான் போவாராம் வாலி. எங்கள் அம்மாவுக்கு திதி என்று இவர் சொன்ன மறு நிமிடம் தன் பேக்கெட்லேருந்து 10 ரூபாய் இவருக்கு எடுத்து கொடுப்பாராம் பி.பி. சீனிவாஸ். அதை வச்சு தன்னுடைய தாயாருக்கு திதி செய்வாராம் வாலி. இந்த ஒரு விஷயம் மட்டும் இல்லை, இது என்னுடைய வாழ்க்கையை நடத்துவதற்கு அவர் உதவி விஷயம். இதே மாதிரி என்னுடைய தொழிலையும் அவர் மிகப்பெரிய உதவி செய்திருக்கார். டப்பிங் திரைப்படங்களுக்கு எப்படி பாடல் எழுதுவது என்று எனக்கு சொல்லிக் கொடுத்தது பி.பி. சீனிவாஸ் தான். அவர் அந்த கலையை மிகச்சரியாக எனக்கு சொல்லிக் கொடுத்ததுனால தான் ஏறக்குறைய 350 டப்பிங் திரைப்படங்களுக்கு என்னால் பாடல் எழுத முடிந்தது என்று குறிப்பிட்டிருக்கிறார் வாலி. பல ஆண்டுகளுக்கு முன்னாலே தமிழ் சினிமா பத்திரிகைகள் சிலவற்றில் வந்த வதந்தி விசாரித்த உண்மை அப்படின்ற பேரில் பல தகவலை வெளியிடுவார்கள். சினிமா உலகம் இருக்க அது ஒரு பரபரப்பான உலகம். அதன் காரணமாகவும் என்னவோ இங்கே ஒரு சிறு சம்பவம் நடந்தால் கூட அதை பூதாகாரமாக்கி சிலர் வெளியே சொல்வார்கள். அப்படி ஒரு சம்பவத்தை பற்றி தான் இன்றைக்கி உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். அடுத்து நான் சொல்லப்போகிற செய்தியை நீங்களே கூட பல பத்திரிகைகளிலே படித்திருப்பீர்கள். அகல் விளக்கு படத்துடைய படப்பிடிப்பு நடைபெற்று கொண்டிருந்த போது அப்போதுதான் வளர்ந்து கொண்டிருந்த விஜயகாந்தை சாப்பிடக்கூட விடாமல் கதாநாயகி ஷோபா வந்துட்டாங்க, வாங்க வாங்கன்னு அழைத்து கொண்டு போய்விட்டார்கள் என்று. அப்படி ஒரு சம்பவம் அகல் விளக்கு படத்துடைய படப்பிடிப்பின் போது நடந்தது உண்மைதான். விஜயகாந்த் சாப்பிடுவதற்காக உட்கார்ந்தார், கதாநாயகி வந்துட்டாங்க, வாங்க படப்பிடிப்புக்கு போனோம் என்று விஜயகாந்தை அவள் அழைத்து சென்றார்கள். படப்பிடிப்பு நடந்தது, எல்லாம் உண்மைதான். ஆனால் அதற்கு பின்னாலே ஒரு மிகப்பெரிய கதை இருக்கிறது. அதுதான் மிகவும் முக்கியமான விஷயம். அகல் விளக்கு படத்தினுடைய தயாரிப்பாளர் இருக்கார், அவருக்கு அந்த படத்திலே விஜயகாந்தை நடிக்க வைப்பதிலே அவ்வளவாக உடன்பாடு இல்லை. அவர் ஒருதலை ராம் படத்தில் நடித்த ரவீந்திர வைத்து அந்த படத்தை உருவாக்க வேண்டும் என்று தான் நினைத்தார். ஆனால் அந்த படத்தில் விஜயகாந்த் நடித்தே ஆக வேண்டும் என்று பிடிவாதமாக இருந்தவர் அந்த படத்தினுடைய கதாசிரியரும் இயக்குனருமான ஆர் செல்வராஜ். இதற்கிடையில் பார்த்திங்கன்னா அன்றைக்கு காலையிலே படப்பிடிப்புக்கு வர வேண்டிய ஷோபா வரவில்லை. தாமதமாக உணவு இடைவெளியின் போது தான் வருகிறார் ஷோபா. இப்போ அந்த தயாரிப்பாளர் அவசரமாக இந்த ஷோபா வச்சு சில காட்சிகள் எடுத்து விடுங்கள் என்று செல்வராஜனும் கூறுகிறார். ஷோபாவை மட்டும் தனியாக வச்செடுத்தால் நிச்சயமாக விஜயகாந்தை அவர் பயன்படுத்தாமல் ரவீந்திரன் அந்த படத்தில் போட சொல்லி தன்னை வற்புறுத்தக்கூடும் அப்படின்ற எண்ணத்திலே இருந்த செல்வராஜ்
அதை தவிர்ப்பதற்காகவும் எப்படியாவது அந்த படத்தில் விஜயகாந்தை நடிக்க வைக்க வேண்டும் என்ற நல்லெண்ணத்தின் காரணமாகவும் விஜயகாந்தை அவசர அவசரமாக அழைத்து வந்து அந்த படப்பிடிப்பை நடத்தினார். இது விஜயகாந்துக்கு நன்மை செய்வதற்காகவா அல்லது அவரை சாப்பிட விடாமல் தடுப்பதற்காகவா? ஆனால் இந்த செய்தி எந்த அளவுக்கு திரித்து வெளியே சொன்னப்பட்டது பாருங்கள். இதுபோன்று பல உண்மைகள் இந்த சினிமா உலகில் இன்னும் உறங்கி கொண்டிருக்கின்றன அப்படின்றது தான் உண்மை. கோயம்புத்தூரில் இயங்கிக் கொண்டிருந்த ஜூபிட்டர் பிக்சர்ஸ் நிறுவனத்தில் அங்கே இருக்கின்ற இசையமைப்பாளர்களுக்கு உதவி செய்வது, அவருடைய ஹார்மோனி பெட்டியை துடைத்து வைப்பது, இது போன்ற வேலைகளை செய்து கொண்டிருந்தவர் தான் எம்எஸ் விஸ்வநாதன். ஒரு காலகட்டத்தில் தான் அவர் எப்படிப்பட்ட திறமைசாலி என்பதை அந்த நிறுவனத்திலே பணியாற்றி கொண்டிருந்த எஸ்எம் சுப்பையா நாயுடு தெரிந்து கொண்டார். அதற்கு பின்னாலே பல திரைப்படங்களை பணியாற்றக்கூடிய வாய்ப்பு எம்எஸ் விஸ்வநாதனுக்கு கிடைத்தது. பெரும் புகழை சினிமா உலகிலே பெற்றார். அப்படி அவர் பெரும் புகழோடு இருந்த காலகட்டத்தில் ஜூபிட்டர் பிக்சர்ஸிலிருந்து அவருக்கு அழைப்பு வந்தது. தான் எந்த நிறுவனத்திலே ஆரம்ப கட்டத்தில் பணியாற்றினோமோ அந்த நிறுவனத்திலிருந்து அழைப்பு அப்படின்னோடனே பரபரப்பாக ஓடி அந்த முதலாளிகள் முன்னாலே நின்றார் எம்எஸ் விஸ்வநாதன். அவர் கூடவே ராமமூர்த்தியும். இவங்க வந்தவுடனே எழுந்து நின்று இவரை வரவேற்றார்கள் அந்த நிறுவனத்தினுடைய முதலாளிகளான ஜூபிட்டர் சோமசுந்தரமும் மொய்தீனும். வாங்க உட்காருங்க என்று அவர்கள் சொன்னபோது அவ்வளவு எளிதிலே எம்எஸ் விஸ்வநாதன் உட்காரல. தன்னை ஆளாக்கிய முதலாளி முன்னாடி எப்படி உட்காருவது என்று தயக்கத்தோடு நின்று கொண்டிருந்தார். டேய் உட்கார்றா என்று வழக்கம் போல சோமசுந்தரம் குரல் கொடுத்ததுக்கு பின்னால் தான் உட்கார்ந்தாராம் எம்எஸ் விஸ்வநாதன். தன்னை ஆளாக்கிய ஜூபிட்டர் பிக்சர்ஸ் நிறுவனத்துக்கு தன்னுடைய நன்றி கடனை எம்எஸ் விஸ்வநாதன் எப்படி செலுத்தினார் தெரியுமா? தங்கப்பதுமை படத்தினுடைய ஒவ்வொரு பாடலும் தேன் சொட்டும் பாடல்களாக அமைந்தன. அப்படித்தான் அந்த நிறுவனத்துக்கு தன் நன்றியை தெரிவித்தார் எம்எஸ் விஸ்வநாதன். கே பாக்யராஜ் கதாநாயகனாக அறிமுகமான முதல் படம் பாரதி ராஜாவுடைய இயக்கத்தில் உருவான புதிய வார்ப்புகள் அப்படின்றது உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச விஷயம். அவர் இரண்டாவதாக கதாநாயகன் நடித்தது அவருடைய சொந்த இயக்கத்தில். அந்த படத்துடைய பெயர் சுவர் இல்லாத சித்திரங்கள். புதிய வார்ப்புகள் படம் வெற்றி பெற்றிருந்தாலும் சுவர் இல்லாத சித்திரங்கள் படத்தில் அந்த கதாநாயகன் பாத்திரத்தை ஏற்பதிலே பாக்யராஜுக்கு ஒரு தயக்கம் இருந்தது. முதல்ல அந்த படத்தில் அவர் கதாநாயகனாக நடிப்பதாகவே இல்லை. அந்த கதையை பல கதாநாயகனிடம் சொன்னார் பாக்யராஜ். ஆனால் அவர்கள் யாருமே அந்த கதையை ஏற்றுக்கொண்டு நடிக்க முன்வரவில்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் அவருடைய நண்பர்கள் எல்லோரும் சேர்ந்து, உன்னுடைய முதல் படம் தான் இந்த அளவு வெற்றி பெற்றிருக்க, நீ ஏன் நடிக்கிறதுக்கு தயங்குற, நீ ஏன் இந்த பாத்திரத்தை நடித்து விடு என்று அவரை சொன்னார்கள். அதன் காரணமாகத்தான் அந்த படத்தில் இந்த வேடத்தை ஏற்றார் பாக்யராஜ். அதை பற்றி ஒரு பத்திரிகை பேட்டியில் சொல்லும்போது, இந்த நடிப்புக்காக நான் எந்த முன்பயிற்சியும் எடுத்துக்கல. எனக்கு எம்ஜிஆர் மாதிரி சண்டை போட தெரியாது, சிவாஜி மாதிரி நடிக்க தெரியாது, எதுவுமே தெரியாது. எந்த முன்னேற்பாடெல்லாம் எப்படி நடிக்கிறது என்ற தயக்கத்தில் தான் நான் இருந்தேன். சுவரில்லா சித்திரங்கள் வெற்றி பெற்றதுக்கு பின்னாலேயும் கூட எல்லா கதாநாயக பாத்திரங்களும் நடிக்கலாம் அப்படின்ற எண்ணம் எனக்குள்ளே என்றைக்குமே ஏற்பட்டதில்லை. என்னுடைய பலம் பலவீனம் எல்லாம் எனக்கு தெரியும். அதற்கேற்ப கதை எழுதி அந்த கதையிலே கதாநாயகன் நடிக்கத்தான் நான் தொடங்கினேன். அதனால்தான் என்னால் வெற்றி கோட்டை தொட முடிந்தது என்று ஒரு பத்திரிகை பேட்டியிலே குறிப்பிட்டிருக்கிறார் பாக்யராஜ்.